ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டீ டைம் ஸ்நாக்ஸான டீ கடை பன். வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில் முட்டை சேர்க்காம ஓவன் இல்லாமல் இட்லி தட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்பான்ஜியான டீ கடை பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு திக்கான பாலை காய்ச்சிட்டு வெதுவெதுப்பான சூடோட இருக்கும் போது இந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெதுவெதுப்பான சூடோட இருக்க பால்லையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரைடு ஈஸ்ட், இது ரெண்டுத்தையும் இந்த பால் கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. இப்ப பாருங்க, இந்த வெதுவெதுப்பான பால்ல இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஈஸ்ட் போய் நல்லா புளிச்சு வரும். சோ இது புளிக்கிறதுக்காக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பால்ல சேர்த்திருந்த ஈஸ்ட் நல்ல புளிச்சு நல்ல பொங்கி இது போல நொரக்கட்டி மேலே எலும்பி வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா வேற ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி புளிக்க வச்சிருந்தோம் ட்ரைட் ஈஸ்ட், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கலவையை இந்த மைதா மாவு கூட சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லட்டா உருக்கின வெண்ணெய், இது ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நெய் சேர்த்து கூட இது போல பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை பிசையும் போது கையில பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை சுத்தி இந்த பவுல்ல எண்ணெயை லைட்டா இது போல அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு மேல கொஞ்சமா ஆயில் எடுத்துட்டு இது போல ஈவனா பிரஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யறதுனால மாவு வறட்சியா காயாது. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இது மேல க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கும் மேல ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ½ அன் ஹவருக்கு இந்த மாவை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. லிட்டையும் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே இருந்த காட்டன் கிளாத்தையும் எடுத்துட்டேன். நம்ம சேர்த்திருந்த மாவு நல்ல 3 மடங்கு உப்பி இது போல நல்ல புஷ்ஷுன்னு ரைஸ் ஆகி மேலே எலும்பி வந்திருக்கும். இப்போ இந்த மாவுல உள்ள ஏர் பபிள்ஸை கலைக்காம இது போல ஜென்ட்லா இந்த மாவை ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை ஈக்குவலான 4 போர்ஷனா டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தியை யூஸ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை தனித்தனியா செப்பரேட்டா உருண்டையா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பிளேட் இருந்தா எடுத்துக்கோங்க. நான் 4 குழி உள்ள இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். எல்லா குழிகள்லையும் இது போல ஆயில பிரஷ் பண்ணி விட்டுட்டு இந்த பிளேட் எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல மாவு, அதை எடுத்துட்டு நான் எப்படி இந்த மாவை திரட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் திரட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாவை நல்லா ஈவனா இது மாதிரி கைகளால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து உள்ளங்கைக்குள்ள வச்சு இந்த மாவோட கார்னர்ஸை நல்லா இழுத்து அதுக்கப்புறமா இது போல மடிச்சு ஃபோல்டு பண்ணி சென்டரா வச்சு இது போல நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. கிராக்ஸ் இல்லாம இது போல அழகா நீட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, பன்னோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதே போல எல்லா உருண்டைகளையுமே திரட்டிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த இட்லி பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிளேட்டை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. இந்த கேப்ல கேஸ் ஸ்டவ்ல குக்கரை வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த குக்கரோட லிட்ல விசில், கேஸ்கட் இது ரெண்டுமே போடாம 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. குக்கர் லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருந்தோம்ல இந்த பேட்டர்ஸ், அதாவது பன்னோட பேட்டர்ஸ், அது எல்லாமே இது போல நல்லா ரைஸ் ஆகி உப்பி அழகா புசு புசுன்னு பன்னா பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகி வந்திருக்கும். இதை பேக் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் மேல கொஞ்சமா ஆயில் எடுத்து இது போல பிரஷ் பண்ணி விட்டுருங்க. ஆயில், பட்டர் அப்படி இல்லாட்டா நெய் எதுவா இருந்தாலும் பிரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த பிளேட் எடுத்து குக்கருக்குள்ள வச்சுக்கலாம். என்னோட பிளேட்டுக்கு கீழே இது போல ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டு இருக்கு. அதனால கீழே நான் எந்த ஸ்டாண்டுமே வைக்காம இதை டைரக்டாவே குக்கருக்குள்ள வச்சுக்கிறேன். நீங்க தட்டை யூஸ் பண்ற பட்சத்துல கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல தட்டை வச்சுக்கோங்க. இப்ப இந்த குக்கர் லீட்ல மறுபடியும் கேஸ்கட், விசில் ரெண்டுமே போடாம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 30 மினிட்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ண போறோம். இப்போ கரெக்டா 30 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. குக்கர் லீட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சமயத்துல பன்னு முழுமையா பேக் ஆகி வந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து வெளியில வச்சுக்கலாம். இப்போ கடையில போய் வாங்காம வீட்லயே சுட சுட டீ கடை பன் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த பண்ணை நல்லா சூடா இருக்கும் போதே இது போல ஆயில் இல்லட்டா மெல்டட் பட்டர், அதுவும் இல்லைன்னா நெய், இது ஏதாவது ஒன்னத்தை இது போல நல்லா ஈவனா இது மாதிரி பிரஷ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி செய்யறதுனால பண்ணு எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாவே ரொம்ப ஸ்பாஞ்சியாவே இருக்கும். பண்ணு நல்லா சூடெல்லாம் குறைஞ்சி முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா இது போல கரண்டியை வச்சு பிளேட்ல இருந்து வெளியில எடுத்துருங்க. இப்ப பாருங்க இந்த பண்ணு எவ்வளவு சாஃப்டா நல்ல மெதுன்னு ஸ்பான்ச்சியா இருக்குன்னு. பேக்கரி டீ கடைகள்ல விற்கக்கூடிய பண்ணை நம்ம கடைக்கே போய் வாங்காம வீட்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல முட்டை இல்லாம ஓவன் இல்லாம ரொம்ப சூப்பரா ஸ்பான்ச்சியா இந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த பண்ணை சூடான டீ காஃபி கூட எல்லாம் டிப் பண்ணி சாப்பிடும் போது சொல்லவா வேணும், இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.